வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வெளிவந்திருந்தது. அத்தோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் 4 மாநிலங்களில் நடந்திருந்தது. அருணாச்சல் பிரதேஷ் அண்டு சிக்கிம் இந்த 2 மாநிலத்திற்குமான தேர்தல் முடிவுகளே நேற்றுக்கு வெளிவந்துருச்சு. அருணாச்சல பிரதேஷில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி பிடித்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனி மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி சிக்கிமில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய எஸ்கேஎம் பார்ட்டி அவர்கள் ஆட்சி பிடித்திருக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகிறது. அடுத்தது ஆந்திர பிரதேஷ் மற்றும் ஒடிசா இந்த 2 மாநிலங்கள்லையும் சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குது. ஸோ இதில் யார் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் ஆந்திராவில் யார் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் என்ன சொல்கிறாங்கன்றது தான் பேச போகிறோம். ஆந்திராவில் மொத்தமாக 175 தொகுதிகள் இருக்குது. இதில் 88 தொகுதிகள் அதற்கு மேற்பட்ட தொகுதிகளை பிடிப்பவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. தற்பொழுது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே முதல்வராக இருக்கிறாரு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அங்கே ஆளக்கூடிய கட்சியாக இருக்குது. எதிர்த்து தெலுங்கு தேசம் பார்ட்டி ப்ளஸ் ஜனசேனா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எதிர்கட்சியாக போட்டிடுறாங்க. ஸோ இங்கே யாருக்கு எவ்வளோ வாய்ப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதலாவது ஆரா இவர்களுடைய கருத்து கணிப்புப்படி தெலுங்கு தேசம் பார்ட்டி 71 81 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 94 104 இடங்களையும் பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. பீப்பிள் பல்ஸ் இவர்களுடைய கருத்துப்படி தெலுங்கு தேசம் பார்ட்டி கூட்டணி 111 135 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 45 60 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆத்மா சாக்ஷி இவர்களுடைய கருத்துப்படி தெலுங்கு தேசம் கூட்டணி 59 75 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 98 116 இடங்களையும் கைப்பற்றுவார்கள். சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் இவர்களுடைய கருத்துப்படி தெலுங்கு தேசம் கூட்டணி 114 125 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 39 49 இடங்களையும், மற்றவர்கள் 0 1 இடத்தையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. பயோனீர் இவர்களுடைய கருத்துப்படி தெலுங்கு தேசம் பார்ட்டி கூட்டணி 144 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 31 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. சிபிஎஸ் இவர்களுடைய கருத்துப்படி தெலுங்கு தேசம் கூட்டணி 66 78 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 97 108 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. சாணக்கியா.com இவர்களுடைய கருத்துப்படி தெலுங்கு தேசம் கூட்டணி 55 65 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 110 120 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. கேகே சர்வே இவர்களுடைய கருத்துப்படி தெலுங்கு தேசம் கூட்டணி 161 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 14 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைஸ் சர்வே இவர்களுடைய கருத்துப்படி தெலுங்கு தேசம் கூட்டணி 113 122 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 48 60 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. விராப் சர்வே இவர்களுடைய கருத்துப்படி தெலுங்கு தேசம் கூட்டணி 4 7 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 158 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜன்மாத் போல்ஸ் இவர்களுடைய கருத்துப்படி தெலுங்கு தேசம் கூட்டணி 67 75 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 95 103 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் இவர்களுடைய கருத்துப்படி தெலுங்கு தேசம் கூட்டணி 50 62 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 114 124 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. போல் ஆஃப் போல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கு தேசம் கூட்டணி 85 94 இடங்களையும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 79 87 இடங்களையும், மற்றவர்கள் 0 1 இடத்தையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு கூட்டணி எப்படி நம்ம நேஷனல் லெவலில் வந்த மாதிரி ஒரே வேவ்ஸ் எல்லாம் கிடையாது. சில பேரினுடைய கருத்து கணிப்பு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு தேசம் கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் மெஜாரிட்டி கொடுத்துட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ரொம்ப கம்மியான இடம் கொடுத்துருக்காங்க. சிலர் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு தேசம் கூட்டணி பார்ட்டிக்கு ரொம்ப கம்மியான இடம் கொடுத்துட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டிக்கு அதிகமான இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கன்ஃபியூஸ்டான கருத்து கணிப்பு முடிவாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ நம்ம பார்க்கும் பொழுது வேவ் அப்படின்றது ஒரு பக்கமாக வீசலை அப்படின்றத இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளில் பார்க்க முடிகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் ஆட்சி பிடிக்கிறாங்க ஆந்திராவில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு இதனுடைய முடிவுகளும் தெரிய வரும். மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.